அப்பா அம்மா உடம்பெல்லாம் என்ன வலி வலிக்குது. சும்மாவே உட்காந்துருந்தாலும் உடம்பு வலிக்குதப்பா. இவரும் எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியல. சுந்தரே வீட்டுக்கு போகணும். இன்னும் பைய கூட கைட்டு வைக்காம அங்க இங்க ஓடிக்கிட்டு இருக்காத. முதல்ல கை கால் முகம் கழுவுன்னு வா, வீட்டுக்கு வா. அம்மா டேய், பள்ளிக்கூடம் போயிட்டு உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கும்டா, இதோட அங்க போவியா? பாப்பாலாம் பாக்குறதுக்குன்னா கை கால் முகம் கழுவிட்டு குளிச்சுட்டு தான் போகணும். இப்படி எல்லாம் போக கூடாது. உன் உடம்புல அழுக்கெல்லாம் இருக்கும், பாப்பா உடம்புக்கு ஒட்டிருச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் பாப்பா உடம்பு சரியில்லாம போயிடும். வா வீட்டுக்கு. ஐயோ ஜாந்தியக்கா, என்ன ஆச்சு? அத்தை, பாப்பா எங்க? தூங்கிட்டு இருக்காடா பாப்பா. நீங்க என்ன எப்ப வந்தாலும் பாப்பா தூங்குறேன்னு சொல்றீங்க? தூங்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். இவன் வேறம்மா, பள்ளிக்கூடம் போயிட்டு பஸ் ஏறி வந்ததுல இருந்து பாப்பா வீட்டுக்கு போறேன்னு ஐயோ பெரிய ஆர்ப்பாட்டம். வீட்டுக்கு வந்து கை கால் முதல்ல கழுவிட்டு இந்த சாப்பிட்டுக்கிட்டு போடானா கேட்க மாட்டேங்கிறான். படிக்கணும், அதெல்லாம் எவ்வளவு இருக்கு, மண்டையில ஏற மாட்டேங்குது குழந்தைய பார்த்ததுல இருந்து. சின்ன பையன்லக்கா அப்படிதான் இருப்பான். ரொம்ப பிடிவாதம் பண்றாமா. வர ஓவர் சேட்டை. இந்த பிள்ளைங்க கூட போய் சேர்ந்து என்னத்த கத்துக்கறானோ இல்லவோ தெரியல, வாய் பேச கத்துக்கறான். டீச்சர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் சரிப்பட்டு வரும். இப்ப எதுக்குடா அழுகுற? வாயில பேசும்போது கண்ணுல இருந்து தண்ணி தாரையா வருது. ஒரு குடத்தை எடுத்துட்டு வாமா, இந்த தண்ணியை புடிச்சு இந்த பாத்திரம் கழுவிடலாம். அப்படி சொல்லு நீ? ஆமா, அப்புறம் என்ன? சும்மா ஏதோ ஒண்ணு கேக்குறதே இல்ல, அப்புறம் நான் அப்படிதான் சொல்லுவேன். சரிக்கா சின்ன பையல விடுங்க. இங்க பாரு, அத்தை என்னமோ ஒரு 2 மாசம் 3 மாசம் தான் இங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைய தூக்கிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? பஸ் விட்டு இறங்கணுனியும் அம்மா கடையில வாங்கி கொடுமாண்ணா. சரி தீனி வாங்கி கொடுத்தோனியும் வாங்கிட்டு கம்மனு வீட்டுக்கு வரணுமா இல்லையா? பாப்பாவுக்குன்னு சொல்லிட்டு பாப்பா கொண்டு வரான். இதெல்லாம் குழந்தை சாப்பிடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் இப்ப சாப்பிடாதுடா, பாப்பாவுக்கு பல்லு இல்லல்ல. பல்லு இல்லையா? அப்ப ஊற வச்சு கொடுக்கலாம். பாப்பா இப்போதைக்கு பால் மட்டும் தான் குடிப்பா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரியா? நீ சாப்பிடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அத்தை சாப்பிட்டுக்கிறேன். சரியா? ஐயோ சரிம்மா, நான் வரேன். ஐயோ நான் எங்கக்கா இதை சாப்பிட்றேன். இந்தாங்க இதை எடுத்துட்டு போங்க. அட இவனுக்குன்னு இதெல்லாம் வாங்கல, இதெல்லாம் ஆசைக்கு 1 2 சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி வீசிடுவான். இது பாப்பா வாங்குறேன், பாப்பா என்ன வாங்கினேன். நீ சாப்பிட்ட என்ன, குழந்தை சாப்பிட்ட எல்லாம் ஒண்ணு தானே. வரேன், வா வீட்டுக்கு வா. சரிடா. ஆத்தாடி, இவ எங்கிட்டு போய் தொலைஞ்சா? புள்ள இப்படி மெத்தையில போட்டு தூங்க வச்சுட்டு. ஆத்தி மல்லிகா, ஏ மல்லிகா, அம்மா இந்த வரமா. கொஞ்சமாவது மண்டையில கூறுவாரி இருக்கா என்னன்னே தெரிய மாட்டேங்குதப்பா. ஏமா, இந்த சாந்தியக்கா பையன் சுந்தரு பாப்பாவுக்கு தீனி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்காமா. அவன் ஜெயல இருக்கட்டும், நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னமா பண்ணுனேன்? நான் பாட்டுக்கு தானே கம்மன் இருக்கேன். ஏண்டி புள்ளைய எப்படி மெத்தையில போட்டுட்டு நீ பாட்டுக்கு வெளியே போயிட்டு நின்னுகிட்டு இருக்கியே? கீழே கீது தூக்கம் முழிஞ்சு விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? இல்ல ஆள் இல்லைன்னு நினைச்சு வீச்சுன்னு கத்திருச்சுன்னா என்ன பண்றது? நீ பாட்டுக்கு அங்க போய் நின்னுகிட்டு இருக்கிறவ பக்கத்துல ஒரு தலைவணியும் எடுத்து வைக்கல. நான் இப்ப எடுத்து வைக்கிறேன். எங்கேயும் போலமா, வெளியே தான் நின்னுட்டு இருந்தேன். சும்மா சத்தம் கேட்டா கூட நான் ஓடிதான் வந்திருப்பேன். அதான் நீயும் இருக்காங்க. இங்க பாரு, இப்படி எல்லாம் அசால்ட்டா புள்ள வளர்க்க கூடாது. புள்ள வளர்க்கறதுன்னா என்ன, பெத்து போட்டா போதும் புள்ள வளர்ந்துரு நினைச்சிட்டு இருக்கியா? புள்ளைய வளர்க்கறதுக்கு ஒவ்வொரு இது இருக்குடி. நீ பாட்டுக்கு போற, பக்கத்துல இருந்து தலைவணி எடுத்து வச்ச, சரி அம்மா தான் நினைச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்குங்க. அதை விட்டு எதையும் வைக்காம அவ பாட்டுக்கு போயிருக்காமா. கொஞ்சம் தவழ்ற பிள்ளையா இருந்துச்சுன்னா சத்தம் போடாம கீழே கீது விழுந்து மண்டை கிட்ட பொழந்து போயிருந்தா என்ன பண்றது? ஐயோ, கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையே இந்த பிள்ளைக்கு. இங்கெல்லாம் பரவாயில்ல, நான் இருக்கேன், ஏதோ ஒண்ணு பாத்துக்குவேன். அங்க போனா என்ன பண்ணுவேன்? சரிம்மா கத்தாத, புள்ள அழுவுது, கம்முனு இரு. போ, முதல்ல புள்ளை அப்படியே தூங்க விட்டுக்கிட்டு இருக்க கூடாது. தூங்கினாலும் கொஞ்ச நேரம் எழுப்பி உட்காந்து பாலை கொடுத்துட்டு தூங்க வைக்கணும். தொண்டை வறண்டு போயிடும், தண்ணி கொடுக்கணும் அப்ப. என்ன புள்ள போ, ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்கறதா இருக்கு உனக்கு. அம்மா என்னமோ இதுக்கு முன்னாடி நான் 10 15 பிள்ளைய பெத்த மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. இப்பதானே நான் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குற. தெரிஞ்சுக்கிறேம்மா, தெரிஞ்சுக்க. நமக்கு மாதிரி தான் பிள்ளைக்கும் அதுக்குன்னு சொல்ல தெரியாது. நமக்கு இருந்தா கை கால் இருக்கு, எந்திரிச்சு போய் நடந்து வாங்கி எடுத்து சாப்பிட்டுக்கோ, எடுத்து தண்ணியை குடிச்சுக்குவான். புள்ள அப்படி இல்லைல்ல. இந்தா எழுப்பி விடு, ரொம்ப நேரம் ஆகி போச்சு தூங்கி, நல்லா பாலை கொடு. சரிம்மா. ஐயோ, உங்க அம்மாயி என்ன கத்துது பாத்தியா? உன்னைய மட்டும் தனியா விட்டுட்டு போனதுக்கு இந்த ஆட்டம். இன்னும் நீ கீழே விழுந்திருந்த அவ்வளவுதான், இன்னைக்கு நான் வீட்டுல இருந்த பாடு இல்ல. அப்பாவை புடிச்சிட்டு போனாங்கல்ல, அப்புறம் என்னம்மா ஆச்சு? அப்புறம் என்ன ஆகணும்? ஐயோ உங்க மாமனுங்க 2 பேரும் உங்க அப்பா அந்த மந்தை இருக்கு பத்தியா, நீ எல்லாம் கூட போய் ஆட போனியே. ஆமா, அரவிந்த் கூட்டிட்டு போனானே, அங்கதான் டயர்ல கட்டி தொங்க விட்டுருந்தாங்களே ஆடுறதுக்கு. ஆமா
அந்த மந்தையில வச்சு உங்க அப்பாவை தலைகளா கட்டி தொங்க விட்டு அடி வெளுத்தாங்களா? ஏண்டி உங்க அப்பா அடி வாங்குனது உனக்கு என்ன அம்புட்டு சந்தோஷமா? என்ன மட்டும் என்ன அடி அடிக்குது, அப்புறம் எனக்கு சந்தோஷமா இருக்காதா? நல்லா புள்ளடி நீ. உங்க அப்பனை கட்டி தொங்க விட்டதுல இருந்து உங்க அப்பாவுக்கு என் தம்பிங்க 2 பேத்தையும் கண்டாலே சுத்தமா பிடிக்காது. இப்ப வரைக்கும் பார்த்தல்ல, அவருக்கு இப்ப வரைக்கும் அந்த நினப்பு மனசுக்குள்ள ஆறாத வடுவாவே இருக்கு. அதுதான் இன்னமும் அவங்க கிட்ட பேசுறதுக்கே அவ்வளோ இது பண்றாரு. ஆனா உங்க அப்பனோட வீரமெல்லாம் நம்ம கிட்ட மட்டும் தாண்டி, வெளியில எல்லாம் இவரோட பருப்பு வேகாது. ஆனா ஒண்ணுடி, உங்க அப்பனுக்கு இப்படி ஆயிடுச்சுனோனையும் அவங்க அக்கா ஒரு ஆட்டம் போட்டா பாரு. அம்மாடி அம்மா, என்ன இது இம்புட்டு நேரம் அப்படியே இந்த பையில தொங்க விட்டுருக்கீங்க? காக்கி செடிக்கு போன போட்டு சொல்லி வந்து தூக்கிட்டு போக சொல்ல வேண்டியதானே? இம்புட்டு பெரிய மனுஷங்களா இருக்கீங்க, மீச முடி முளைச்சிருக்குது, இப்படி விடலாமா? ஐயோ, கூட்டத்துல இருக்க ஏதோ ஒரு கிழவி நல்லா கோத்து விடுது போலயே. ஐயோ, ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் புள்ள பிடிக்கிறவெல்லாம் கிடையாதுங்க, சும்மா பேசுதாங்க வந்தேன். பொறுக்கி பையல, உன் மூஞ்சி மோரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது புள்ள பிடிக்கிற மாதிரி. நீ பேச வந்தியா? அது சரி, குழந்தைங்கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? உனக்கு என்ன பேச்சு? நல்லா கேளுங்க ஐயா, நல்லா அடிச்சு உதச்சு கேளுங்க, அப்பதான் சொல்லுமா. என்ன ஆத்தா சந்தடி சாக்குல நல்லா கோத்து விடுற போல இருக்கே. அவன் முகரக்கட்டைய பார்த்தாலே இழிச்சவயமாய் இருக்குது, அவனை வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்க நீயே. டேய் மவனே, இந்த முகரக்கட்டையை பார்த்தாலே டா பக்கத்து ஊருக்கு ஒரு பையன் இந்த மாதிரி தாண்டா வந்திருக்கான், அந்த கோகிலாவோட தம்பிக்காரன், அவனை மாதிரியே இருக்கு. நமக்கு தான் பொழுதே போகலையே, எத்தனை காலத்துக்கு தான் உன் பொண்டாட்டியை தூக்கி போட்டு நீ மிதிப்ப, அதையே நான் பார்ப்பேன். அதான் ஊர்ல ஒரு இழிச்ச வாங்கி சிக்கிருக்கான், அவனை நல்லா வெளுத்து கட்டுவோன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏ ஆத்தா, அமுதாவாது அடி வாங்கினா உத வாங்கினா அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுட்டு மூலையில உட்காந்துருக்கா. இவனை பார்த்தா கொஞ்சம் டெரர் பீஸ் மாதிரி இருக்கு. நீ கீது வாயை விட்டு எங்கிட்டும் போய் மாட்டிக்காத, அப்புறம் தன்னந்தனியா எங்கிட்ட போகும்போது உன்னை வச்சு வெளுன்னு வெளுத்து ஓட்டி விட்டுற போறான். போய் அவங்க வீட்டுக்கு போய் தங்கிய சொல்லு. செத்தா அதானடா தந்தி சொல்ல முடியும், இவனா உசுரோட இருக்கானே. ஓஹோ, அவன் உசுரோட இருக்கான்றது வேற கவலையா இருக்குதா? அவ்வளவுதான், நீ பேசு, அவனை செத்துருவான் அப்படின்ற. ஆத்தா முதல்ல போய் அவங்களுக்கு சொல்லு ஆத்தா, போ ஆத்தா. இவன் ஒருத்தண்டா நம்மளத்தான் அங்கேயும் இங்கே அலக்களிக்கிறாங்க. ஏங்க எங்க வீட்டுல 1 இல்ல 2 இல்லைங்க, 4 பிள்ளைங்களை வச்சிருக்கோங்க. இவன் பாட்டுக்கு புடிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா என்னங்க பண்றது? நாங்க பிள்ளைய இருந்துட்டு நாங்கள இருந்திருக்கணும். தம்பி எங்க பெரியா, கோவப்படாத சரியா? பேசிட்டு இருக்கோம்ல, பேசிட்டே தான் இருக்கீங்க, ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறீங்களே. முருகையா கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்பா. முதல்ல அவன் யாரு என்னன்னு விசாரிக்கணும். விசாரிக்காம இஷ்டத்துக்கு நம்ம கைய வைக்க முடியாதுல்ல. ஏற்கனவே அண்ணன் தம்பியும் சேர்த்து நல்லா வெளிர் ஓட்டி இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கீங்க, கொஞ்சம் பொறுங்க. எப்பா நீ எந்த ஊரியா? நான் ஊட்டிங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் உண்மை களவாணி பையன், அவன் எப்படிங்க உண்மையை சொல்லுவான்? அட இல்லப்பா, நம்ம ஊர்ல 1 ரூபா காயின் பூத் இருக்குல்ல, அதான் சரி இவனோட அட்ரஸ் கேட்டு அந்த ஊர் போன் நம்பர் தெரிஞ்சதுன்னா அங்க போன் போட்டு கேட்பான், இப்படி ஒருத்தன் இருக்கானா என்னன்னு. விசாரிக்கிறதுல என்னப்பா வந்துட போகுது? விசாரிச்சுட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். அப்படி ஒருத்தங்க இல்லன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மவராசி வீட்டில் ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டேங்கிறாம்மா. என்ன நான் பார்த்தாலும் இந்த திண்ணையில் உட்கார வேண்டியது, இல்லைன்னா மந்தையில் போய் படுக்க வேண்டியது. நேரத்துக்கு வந்து நல்லா கொட்டிக்கிறது மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை. அத்தை அத்தை, அத்தைக்கு என்ன வச்சிருக்க? ஒரு டம்ளர் விஷம் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போய் சேரு. என்ன அத்தை, சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சுட்டேன் அத்தை, பொரியல் என்ன பண்ணணும்னு கேட்க தான் கூப்பிட்டேன். அடியே மயிலு, அட வாடி அம்மா, வா 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 வா, இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? அடியே குத்துக்கல்லாட்ட நிக்காதடி, இவ்வளவு உனக்கு அத்தைதான், என் தோழி. போய் காப்பி வச்சு பலகாரத்தை சுட்டு எடுத்துட்டு வா. அவ ஒரு வீணா போனவ, இவ ஒரு வீணா போனவ. இவளுக்கு 2 ஊருக்கதை அடிக்கிறதுக்கு, இவளுகளுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் என்ன பிள்ளையா பிறந்திருக்கேனா? அடியே இங்க வாடி அம்மா. என்னங்க அத்தை? அடியே உன் தொம்பிக்காரன் எங்க? அவனா ஊரை சுத்தி பார்க்க போயிருக்கான். ஏடி ஊரை சுத்தி பார்க்க போயிருக்கானா, இல்ல ஊருக்குள்ள எந்த பிள்ளையாவது கிடைக்கும்னு சொல்லி புள்ள பிடிக்க போயிருக்கானாடி? மந்தையில வச்சு கட்டி உரிச்சுக்கிட்டு இருக்காங்க உன் தம்பிய. ஐயோ, ஏன் தம்பியா? ஏடி உன் மோரக்கட்டையை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சதுடி நீ ஒரு களவாணி சிரிக்கின்னு. அதே மாதிரி உன் பையன் தம்பி களவாணித்தனம் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கானா, இங்கே வந்து கைவரிசையை காட்டிட்டானா? இனி அவ்வளவுதான். ஐயே, இந்த மாதிரி புள்ளையில நம்ம வீட்டுக்கு செட் ஆகாதம்மா. நீ கிளம்பு 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 கிளம்பு, என் பையன் வரட்டும், இன்னைக்கே முடிச்சு விட்டுறேன். வாய் மூடு. என் தம்பிக்கு என்னாச்சு ஏதாச்சும் பதறிக்கிட்டு இருக்கே, இப்பதான் முறிச்சு விடுறாள. முறிச்சு விடு. உன் பையன் கூட வாழ்றதுக்கு போய் காலம் முழுக்க வாழ வெட்டியா இருக்கலாம். தம்பி என்னடி உன் மர்ம உன்னை மதிக்காம கூட ஏறி மிதிச்சிட்டு போறா? மிதிச்சுட்டு எங்க போறா? இங்க தான வந்தாங்க. வரட்டும் பாத்துக்கறேன். காலம் முழுக்க பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். இவ தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போறா. அடே என் தம்பி.
அம்மா ஏமா என்னம்மா நீ எதுக்குமா இங்க வந்து அழுதுட்டு இருக்க? மந்தையில அது நாங்களே இருக்கிற இடத்துல நீ வரக்கூடாதுமா. யோ போங்க, நீங்களும் உங்க பஞ்சாயத்தும் இங்க கட்டி தொங்க விட்டுட்டு இருக்குது ஏன் தம்பியா? என் தம்பி இப்படி கட்டி தொங்க விட்டுட்டு இருப்பீங்க, நான் பார்த்துட்டு ஆண்டு நிப்பேனா? ஐயோ டேமா, நீ ஏன்டா அங்க போன? உன்னை கம்மனு வீட்டுல தான் இருக்க சொன்னேன், அங்க போய் இருந்துகிட்டு என்னடா இது? ஏக்கா நான் ஒண்ணுமே பண்ணலக்கா, இவங்கள தூக்கி வச்சு கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க. கட்டி தாக்க என்ன காப்பாத்தணும். பண்ணலையா? எங்க வீட்டுல வந்து பிள்ளைங்களை பிடிக்க போய் வந்துட்டு ஒண்ணும் பண்ணலையாம்ல? ஒண்ணும் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் பிள்ளையும் பிடிக்க வைக்கல, எதுவும் பண்ணல. அங்கே ஒரு பொண்ணு உக்காந்து இருந்துச்சு, அந்த பொண்ணு பார்க்க அழகா இருந்துச்சு. சரி பொண்ணு கேட்போம், அதான் வீடு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கேட்க வந்தேன். மற்றபடி வேற எதுக்காக நான் வரலைங்க. அட கடவுளே, பொண்ணு கேட்க வந்தானா? யாரையா சொல்ற? அந்த குழந்தைகளை தூக்கி வச்சிருந்துச்சு அந்த பொண்ணு தாங்க. டேய், அது எங்க அக்காடா. ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில நம்ம வீட்டுல கடிக்க வந்திருக்கான் இவனா. ஏய் நிறுத்துங்கடா, அவன் என்ன பண்ணாத தப்புக்கு இப்படி கட்டி தொங்க விட்டது இல்லாம பேசுறீங்களாடா பேச்சு? தம்பிங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிங்கன்னு பெத்து வத வத வதன்னு போட்டு வச்சிருக்கீங்க பண்ணி குட்டி மாதிரி. ஆனா ஒருத்தி இருக்காளே உன் வீட்டுல, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அது உங்களை விட வயசுல மூத்தவன் நினைக்காம அவளுக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை கொடுக்கணும்னு என் தம்பி யோசிச்சதுக்கு இந்த ஒரு நினைப்பா? இங்க பாருங்கடா, இங்க பாருங்க, இப்ப சொல்றேன், உங்க 2 பேராலையும் உங்க அக்கா வாழ்க்கை என்னைக்குமே கல்யாணம்ன்றதே நடக்காதுடா. அவ காலம் முழுக்க கல்யாணமே நடக்காம பிரம்மச்சரியா தான் இருக்க போற. அவளை பார்த்து 2 பேரும் கண்ணீர் வடிக்கிறீங்களோ இல்ல, அவளோட சாபம் உங்களை சும்மா விடாதுடா. என் தம்பி எப்படி ஆக்கிவிட்டீங்களா? உங்க 2 பேத்தையும் பாரு உண்டு வாங்கியா. என் தம்பிக்கு மட்டும் உசுருக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு, இந்த சபையில இருக்க அத்தனை பத்தி உண்டு இல்லாம ஆக்கியிருப்பேன். ஒழுங்கு முறையா என் தம்பியை இறக்கி விடுங்க, அம்பிட்டு நான் சொல்லிட்டேன். ஏம்மா நீ கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்போமா? ஏய் இல்லம்மா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? உங்க அத்தைக்காரி தான் அப்படி பேசிட்டு போனதுலன்னு என் தம்பிங்க 2 பேருக்கும் சோகமாயி போச்சு. நம்ம அக்காவை பத்தி யோசிக்காமையே விட்டுட்டோம், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு மாப்பிள்ளை பார்க்கலான்னு முடிவு பண்ணாங்க. அதுக்குள்ள இவங்கெல்லாம் சேர்ந்து எதுக்கு போய் இன்னொருத்தனை பார்க்கணும், சபையில வச்சு நம்ம அக்காவை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கானே அவனுக்கே கட்டி வைப்போன்னு சொல்லி உங்க அப்பனுக்கு கட்டி வச்சாங்க. கல்யாணம் ஆன நாள்லேருந்து என்னை நல்லா தாண்டி பார்த்துக்கிட்டான் உங்க அப்பன். ஆனா ஒன்னுடி, நீ உண்டானதுக்கு அப்புறம் தான் அவன் சுயரவுமே தெரிஞ்சுது. அது வரைக்கும் உன் அத்தைக்காரியும் உங்க அப்பனும் என்கிட்ட நல்லா தான் நடிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வளகாப்புல அவங்க பண்ணுனாங்க பாரு. என்னம்மா பண்ணுனாங்க? இத்தனை நாள் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டதெல்லாம் அந்த ஒரு நாள் வரணுன்றதுக்காக தானே. எனக்கு அப்புறம் தாண்டி தெரிஞ்சது, என் தம்பிங்க 2 பேத்தையும் பழி வாங்கணுன்றதுக்கோசரம் தான் என்னையவே உங்கள் அப்பன் கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணி நல்லா பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு சொத்தெல்லாம் மொத்தத்தையும் அமுக்கிட்டு என் தம்பிங்க 2 பேத்தையும் நடுத்தருவில் நிறுத்தணும்னு தாண்டி, அதுவும் இல்லாமல் மந்தையில் வச்சு அடித்ததுக்கு பழி வாங்கணுன்னு தான் அவ்வளோத்தையும் பண்ணினாங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. உங்கள் அப்பனும் அத்தையும் ஆடின ஆட்டத்தினால என் குடும்பமே கதி கலங்கி போணுச்சு. என் தம்பிங்க 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க அந்த தங்கத்தால் பிரிஞ்சானுங்க. அந்த நாள் வராமே போயிருக்கலான்னு எனக்கு அப்போ மட்டும் இல்லடி, இப்போ வரைக்கும் தோணிக்கிட்டே இருந்துச்சு.